கொடுத்து கதறி இருப்பியே. உங்கள் கண்ணீரை துடைக்க என் விரல்கள் நீண்டிருக்கு. உங்கள் கவலையை வடிக்க என் தோள்கள் தந்திருக்கு. என் மார்பிள சாஞ்சு நீங்கள் அழுதுருக்கீங்க. என்கிட்ட முறையிட்டு கலங்கியிருக்க. எல்லாம் என் நெஞ்சுக்குள்ள. எந்த தலைவனையாவது உன் பிரச்சனையை மனதிலிருந்து பேச சொல்லு, உன் மகனை தவிர. எல்லாம் தாரில் இருந்து படிப்பான். இந்த ஊர்ல பல்லடத்திலே ரொம்ப புகழ் பெற்றது பாயாசம். எதாவது பேசிருப்பான். இங்கே கோழிக்கறி ரொம்ப பருப்பு, அரிசி பருப்பு சோறு ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த பைத்தியக்காரங்கிட்ட கொடுத்துட்டு போ போ அப்படியே போ போ. மாறு ஏதாவது ஒன்று செய்யணும்ல. வெள்ளையா பசிச்சு கிடக்கும் பூனை, பசிச்சு கிடக்கும். வெள்ளைய பாலை வச்சு சூடாக வச்சுட்டின்னு வச்சுக்கோங்க. அப்படி குடித்தவொடனே சுட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. சாகிற வரைக்கும் வெள்ளையா எதை பார்த்தாலும் கிட்ட வராது. ஏன்னா சூடு பட்டுருச்சுல்ல. நீனும் 60 வருஷமாக சூடு படுற. அதே தானே போடுற. அதே சூரிய 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 அது ரெட்டில். இதில் பெருமை இளவு வேற எங்ககிட்ட. நாங்கள்லாம் சாகிற வர சூரியன் தான். ஒருத்தெல்லாம் என்னை சொன்னான் பாரு, நல்லா திமுக அடிமை. இப்போ நான் என்ன செஞ்சு சிரித்தேன். என்ன சிரிக்கிறேன்? இல்லை ஒருத்தன் அடிமையாக இருக்கிறத பெருமையாக பேசுறதை இப்போ தான் நான் கேட்குறேன். இன்னொருத்தன் வந்தான், நாங்கள் டிஎம்கே பரம்பரை திமுக. என்ன உன் பரம்பரை? ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் பரம்பரை. ஏண்டா கள்ளட்ரெயின் ஏறி வந்த பரம்பரைடா நீங்க. திருட்ரெயின் ஏறி வந்த பரம்பரைடா. டேய், திருட்ரெயின் ஏறி வந்தவனே பெருமையா இருந்தா உலகத்தை வென்று 3வது பெரிய வல்லரசை நிறுவிய பரம்பரை நாயபரா இருக்கணும். என்னமோ அவரு உன்னை ஏமாத்துறத அவன் நல்லா ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். நீ நம்பிக்கிட்டு இருக்க. இங்க பாரு ஐயா, இறையன்புடைய புத்தகம் படி, போர் தொழில் பழகு, படி, எதையாவது படிச்சு தொலை. படி, வாசிக்கிறது சுவாசிக்கிறது மாதிரி வச்சுக்க. அறிவை விரிவாக்கு. என்னத்தையாவது பண்ணி தெரியாத. இந்த செல்வனை நோன்ற நேரத்துக்கு பார்த்து புத்தகத்தை எடுத்து படிச்சு தொலை. அவர் சொல்றாரு, ஓனாய் கத்தின்னு ஒரு கதை எழுதுறாப்புல. என்னன்னா, காட்டில இருந்து ஓனாய் வந்து வீடுகள் இருந்து கோழியை தின்னுட்டு போயிடுது. ஊரே சேர்ந்து ஒரு முடிவெடுத்து ஒரு ஓனாய் ஒரு கத்தியை உண்றாங்க. அந்த கத்தியில கொஞ்சம் கோழி ரத்தத்தை தடை விட்டுறாங்க. அவர் வர்றாரு. யாரு? இவங்கெல்லாம் ஓட்டு கேட்க வர்ற மாதிரி வர்றாரு. வந்து அப்படியே என்ன பண்றாரு, இந்த கோழி ரத்தத்துக்கு கத்தியை நக்கிறாப்புல. அப்படியே ரத்தம் சொட்டுது. நல்லா 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 சாப்பிட்றாப்புல. அப்படி நிறைய ரத்தம் வருது, சாப்பிட்றாப்புல. அந்த நரி பைத்தியத்துக்கு தெரியல நம்ம ரத்தத்தான் சாப்பிட்றோம்னு. சுவையா இருக்குன்னு அவர் ரத்தம் கொட்ட நக்கி சாப்பிட்டு மொத்த ரத்தமும் விழுந்தவொடனே செத்து போறாப்புல. உனக்கு தெரியல, உனக்கிட்ட இருந்து திரும்பி ரத்தத்தை உறிஞ்சி தான் உனக்கு 2000 3000 மிக்சி, கிரைண்டரு, ஃப்ரிட்ஜு, அதுக்கு 5000 போடுறான்னு உனக்கு தெரியல. கடைசியா ஓனாய் செத்த மாதிரி நீ செத்து போவ. அவன் சிரிச்சுக்கிட்டு இருப்பான். ஐயோ, என்ன ஓராண்டு 2 பரவாயில்ல, 15 ஆண்டுகளா கத்துற இந்த மகன் நெஞ்சு வெடிக்க என்னத்தை ஒன்றும் புரியல. என்ன சொல்லி எது பண்ணணும்? மாத்தி வாக்கு செலுத்தி வாழ்க்கை நில மறலையே. என்ன சொல்லி ஏது சொல்லி மண்டையில ஏறலையே. கற்றறிவும் பட்டறிவும் எங்கேதான் போச்சு? என்னோட மக்களுக்கு என்னதாச்சு? ஐயோ, என்னோட மக்களுக்கு என்னதாச்சு? மாத்தி வாக்கு செலுத்தி வாழ்க்கை நில மறலையே. நாடாண்ட வம்சம் இது நாதியற்று நிக்கிறையா. பாராண்ட பரம்பரைதான் பரிதவிச்சு கிடக்குதையா. கேடுகட்ட கூட்டத்திடம் நாடு சிக்கி தவிக்குதையா. எப்ப வரும் நல்லாச்சி ஏன் ஜனமும் ஏங்குதையா. கேடுகட்ட கூட்டத்திடம் நாடு சிக்கி தவிக்குதையா. எப்ப வரும் நல்லாட்சி ஏன் ஜனமும் ஏங்குதையா. மாத்தணும்னு எண்ணம் இருக்கு, அதுக்கு விவசாயி சின்னம் இருக்கு. மாத்தணும்னு எண்ணம் இருக்கு, அதுக்கு விவசாயி சின்னம் இருக்கு.
ஓட்ட அதுல போட்டா இந்த அநியாயம் முடியும், நல்ல அதிகால விடியும். என் அன்பு சொந்தங்களே, கொஞ்சம் மாற்றி போடுங்க, கொஞ்சம் மாற்றி போடுங்க. ஒரே ஒரு தடவை போட்டு பாருங்க விவசாயிக்கு ஓட்ட, அப்புறம் பாருங்க நம்ம நாட்டை. உங்கள் மகனும் சொல்கிறல்ல, மகனை கட்டணம் இல்லாமல் இலவசம்ங்கிற சொல்ல நான் உச்சரிக்க மாட்டேன். பல்லடத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள நாம் தமிழர் கட்சியின் சீமான் தனக்கே உரித்தான பாணியில் நாட்டுப்புற பாடல் பாடி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார்.